Welcome to Jayanti's Educare, Day 5, Lesson 5. இன்னைக்கு கான்சனன்ஸ் உச்சரிக்கிறது எப்படின்னு பழக போறோம். லாஸ்ட் கிளாஸ் போன கிளாஸ்லயே நம்ம நிறைய கான்சனன்ஸோட உச்சரிப்புகள் எப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு மீதம் இருக்கிற கான்சனன்ட் சவுண்ட்ஸை பழக போறோம். வெல்கம். இன்னைக்கு நம்ம ப்ரொனன்சியேஷன் கான்சனன்ஸ் அதோட ஆங்கில உச்சரிப்பு பழக போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல இப்ப இந்த ஏபிசிடின்னு லிஸ்ட் கொடுத்திருந்தேன். இந்த ஏபிசிடி எல்லாம் வந்து லெட்டர்ஸ், எழுத்துக்கள் வந்து லெட்டர்ஸ். இந்த மொத்தமா இந்த எழுத்துக்கள் இருக்கிற இந்த கூட்டணிக்கு பேரு ஆல்பபெட். ஓகேங்களா? நான் வந்து இங்கிலீஷும் தமிழும் அடுத்தடுத்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்காட்டி ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்பபெட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு 2 லாங்குவேஜ் இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது, அந்த எழுத்துக்களை கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏபிசிடின்னு ஆங்கிலத்தை பத்தி மட்டும் பேசும்போது நம்ம ஆல்பபெட் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் லெட்டர். ஓகே, லெட்டர். ஒவ்வொரு எழுத்தும் லெட்டர், லெட்டர்ஸ். மொத்தமா ஆங்கில எழுத்துக்கள் எல்லாம் சொல்லும்போது ஆல்பபெட். ஓகேங்களா? இதை நான் கிளாரிபிகேஷனுக்காக இப்ப சொல்றேன். இப்ப நம்ம வந்து கான்சனன்ஸ் பழகலாம். ப்ரொனன்சியேஷன் ஆங்கில உச்சரிப்பு கான்சனன்ஸ். ஆர் எழுத்து ரா சவுண்டு. அப்ப ரான்னு ஆரம்பிக்கிற வார்த்தை ரா, ராட். நடுவுல வர்ற ரா சவுண்டு ட்ரா, நடுவுல வர்ற ரா சவுண்டு கேரி, அதே மாதிரி செர்ரி. ஓகே, இப்போ கடைசியில வர்ற ஆர் சவுண்டுக, ரா சவுண்டுக. இப்ப இந்த ரா வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படி கடைசியில வர்ற ஆர உச்சரிக்கிறது கிடையாது. ஆனா இப்ப பொதுவுல மீடியா, டிவி, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து ரொம்ப டாமினேட் பண்றதுனால அமெரிக்கன் இங்கிலீஷ் படி பின்னாடி வர்ற ஆர் சவுண்டு உச்சரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது நம்ம இஷ்டம்தான். நம்ம விடுறதுனால விட்டுறலாம், சேர்த்து உச்சரிக்கிறதுனால உச்சரிச்சிடலாம். இப்போ பிரிட்டிஷ் படி இந்த ஆரம் மறந்துடணும், உச்சரிக்க கூடாது. எழுதணும், ஆனா உச்சரிப்பப்ப இந்த ஆரம் மறந்துடணும். அப்ப எப்படி ப்ரொனன்சியேஷன் வரும்? ரிவர், பேப்பர், கார், டீச்சர், மோ. இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இதே ஆர் நீங்க உச்சரிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க, எப்படி வரும் அப்படின்னா ரிவர், பேப்பர், கார், டீச்சர், மோ. ஓகே, இது அவங்கவுங்க இஷ்டம்தான், எப்படி வேணாலும் உச்சரிச்சுக்கலாம். இப்ப இந்த கியூ எழுத்து ஆனா சவுண்டு வந்து குவாங்கிற மாதிரி வரணும். இதுதான் ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷனுங்க. ஓகே, அப்ப நம்ம தமிழ்ல இப்ப குவீன் அப்படின்னு படிப்போம், ஆனா அது வந்து குவீன். ஓகே, குவீன் அப்படின்னு தான் படிக்கணும், இப்படிதான் படிக்கணும், குவீன். அப்ப குவீன், குவில்ட், சாரி குவிக், குவில்ட், குவார்டர்லி. இது வந்து ஆரம்பத்துல வர்ற குவா சவுண்டு. இப்ப நடுவுல வர்ற குவா சவுண்டு பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட், ரெக்வெஸ்ட், ரெக்வஸ்ட் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ரெக்வயர்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? இங்கேயும் குவா சவுண்டு நம்ம எடுத்துக்கணுங்க. அப்ப எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ரெக்வெஸ்ட், ரெக்வயர்டு, ரெக்வயர்டு, ரெக்வெஸ்ட். ஓகே, இப்ப இந்த வார்த்தைகள்லாம் வந்து எக்ஸெப்ஷன்ஸ். இது வந்து ஃபாரின் வார்த்தைகள்ங்க, இங்கிலீஷ் வார்த்தைகள் கிடையாது. அப்படியே இங்கிலீஷ்ல எடுத்தாளப்படுகிற வார்த்தைகள். அதனால இந்த கத்தார் இது வந்து அரபிக் வேர்டு, அப்படியே ப்ரொனன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப குவாட்டார், அந்த குவா சவுண்ட் இங்க வராது, இங்க வந்து வெறும் கத்தார் அப்படிங்கிற சவுண்டு தான் வரும், கட்டார். அதே மாதிரி மாஸ்க் அப்படிங்கிறது வந்து மாஸ்கே அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு வேர்டு. அது பிரெஞ்சுக்கு அரபிக்ல இருந்து வந்ததுதான், ஆனா இங்கிலீஷ்ல அப்படியே பிரெஞ்சு வேர்டை எடுத்துக்கிட்டாங்க. அதனால இங்க வந்து மாஸ்க்வே அப்படின்னு சவுண்ட் எல்லாம் வராது, இங்க வந்து கா சவுண்டோட நின்னுக்கும். மாஸ்க், மாஸ்க், மாஸ்க்வே அப்படின்னு வராது. இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஸ்பெஷல் கேசஸ். அதே மாதிரி நடுவுல வர்ற சவுண்டு இந்த ஆன்டிக் வே, யுனிக் வே அப்படின்னு இந்த குவா சவுண்டு நம்ம இங்க எடுக்க கூடாது.
இங்க வந்து கா சவுண்டே தான் வரும். ஆன்டீக், அதே மாதிரி யுனிக், இக்கு சவுண்டு தான் வரும். ஆன்டீக் ஜுவல்லரி அப்படின்னு சொல்றோங்களா, அதே மாதிரி யுனிக் கேரக்டர்ப்பா, தனித்துவமான கேரக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து யுனிக். அப்ப இக்கு சவுண்டு, குவா சவுண்டு கிடையாது. ஓகே, அதே மாதிரி டபிள்யூ வந்து as I told you in the previous class, உவா அப்படிங்கிற சவுண்டு தான் இந்த டபிள்யூ. அப்ப நம்ம வாட்டர் கொண்டுட்டு வர்றேன், எனக்கு வாட்டர் வேணும் அப்படின்லாம் கேட்க கூடாது. நீங்க எப்படி கேட்கணும்? இட்ஸ் வாட்டர். இதுதான் ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷனுங்க. கடைசியில் அந்த இரு வராது. டபிள்யூ வந்து வா அப்படின்னு வாய் வந்து ரவுண்டா வரணும். அப்ப வாட்டர் அப்படின்னு பிளாட்டா வராம வாட்டர், இந்த ஆர் சவுண்டையும் நிறுத்திக்கணும், நம்ம சொல்லக்கூடாது. அப்ப வாட்டர், வாட்டர். விண்டோ, இங்கேயும் வாய் ரவுண்ட் ஆயிரணும், இங்கேயும் வாய் ரவுண்ட் ஆயிரணும். விண்டோ. அதே மாதிரி வண்டர்ஃபுல் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, வாய் ரவுண்ட் ஆயிரணும். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். நடுவுல வர்ற டபிள்யூ வா சவுண்டு ஃப்ளவர், பவர். ஓகேங்களா? அப்ப இவ்வு, பவர் அப்படிங்கிறத அழுத்தி சொல்லிக்கணும். இப்போ சைலண்ட் டபிள்யூ வேர்ட்ஸ், டபிள்யூ வந்து இங்கே உச்சரிக்கப்படாத வார்த்தைகள். ஓகே, அப்ப எழுத்து டபிள்யூ இருந்தாலும் நம்ம ரைட், ராங், ரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்றது இல்ல. இந்த டபிள்யூ வந்து சைலண்ட் ஆயிடும், அமைதியா இருக்கும், உச்சரிக்கப்படாது. அப்போ எப்படி உச்சரிப்போம்? வெறும் ஆர்ஐடி ரைட்டு, ஆர்ஓஎன்ஜி ராங்கு, ஆர்ஐஎஸ்டி ரிஸ்ட் அப்படின்னு படிப்போம். அப்ப இந்த டபிள்யூ வந்து இங்க வந்து உச்சரிக்கப்படாது. ஓகே, இப்ப இந்த மற்ற வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். இட்ஸ் குவீன், குவிக், குவில்ட், குவார்டர்லி, ரெக்வெஸ்ட், ரெக்வயர்ட், கத்தார், மாஸ்க், ஆன்டீக், யுனிக், வாட்டர், விண்டோ, வண்டர்ஃபுல், ஃப்ளவர், பவர், ரைட், ராங், ரிஸ்ட். அடுத்ததான் நம்ம இஷ் சவுண்டு. இஷ் சவுண்டு தமிழ்ல கிடையாது, வடமொழியில தான் உண்டு. அதனால இங்கிலீஷ்ல நம்ம அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஷீ, ஷாப், ஷைன். முன்னாடி வர்ற இஷ் ஷா சவுண்டு, நடுவுல வர்ற ஷா சவுண்டு வாஷிங், நேஷன். இது டிஐன்னு வந்தாலும் சவுண்டு வந்து நேஷன். ஓகே, அதே மாதிரி எண்டுல முடிவுல வர்றது இஷ் சவுண்டு, ஃபிஷ், டிஷ், ஃபிளாஷ். ஓகே, அதே மாதிரி சா சவுண்டு, சிஹெச், சா சவுண்டு, இட்ஸ் சேர். ஆர் உச்சரிச்சா உச்சரிக்கலாம், விட்டுறதுனால விட்டுறலாம். சேர், சேர். ஓகே, சாக்லேட், முன்னாடி வர்ற சா சவுண்டு, நடுவுல வர்றது டீச்சர், கிச்சன். ஓகே, அதே மாதிரி எண்டு முடிவுல வர்ற இச்சு சவுண்டு வாட்ச், பீச், வாட்ச், பீச். த சவுண்டு தின்னு, நல்லா அழுத்தி உச்சரிக்கிற தின்னு, கொஞ்சமா உச்சரிக்கப்படுற திஸ். அப்ப திஸ்ன்னு சொல்றது இல்ல, இது திஸ், இது வந்து திஸ், தின். போன கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன், தாவும் த லைட்டா சொல்ற தாவும். அப்ப தின்னு, திஸ். இதுல நடுவுல வர்ற த சவுண்டு பிரதர், வெதர். கடைசியா முடிவுல வர்ற இத்து சவுண்டு மந்த், பிரெத், மாதம். மந்த்னா மாதம், பிரெத்னா சுவாசம். ஓகே, பிரெத். வெதர் உங்களுக்கு தெரியும், வெதர், பிரதர். நெக்ஸ்டா இது பிஹெச் சவுண்டு. இது எப்படி ஃபா மாதிரி உச்சரிக்கணும், ஃபா. அப்போ ஃபோன், பிசிக்ஸ். அப்ப பி வருதே அப்படின்னு சொல்லி போன், பிசிக்ஸ் அதெல்லாம் வரக்கூடாது. பிஹெச் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது ஃபா சவுண்டு தான். ஃபோன், பிசிக்ஸ், முன்னாடி வர்ற பிஹெச் சவுண்டு, நடுவுல வர்றது டால்பின், எலபென்ட், டால்பின், எலபென்ட். எண்டு முடிவுல வர்ற பிஹெச் சவுண்டு
கிராஃப், ஆட்டோகிராஃப். ஓகே, அப்ப பிஹெச். இப்ப நம்ம மேக்ஸ்ல போடுற கிராஃபும் பிஹெச்ல தான் முடியும். ஓகே, இப்ப இந்த ஆட்டோகிராஃப் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நம்ம வாங்குற கையெழுத்து. யாராவது ஃபேமஸான பாப்புலரான மனிதர்கள் கிட்ட, இப்ப தோனி கிட்ட எல்லாம் போய் அவரோட கையெழுத்தை நம்ம வாங்கினோம்னா ஆட்டோகிராஃப். ஆனா இப்ப நம்ம ஏதாவது பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணும் போதோ வேற நம்ம ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போதே அப்ப சொல்றது வந்து சிக்னேச்சர். ஓகேங்களா? அப்ப கையெழுத்து இடுகிறேன் அப்படின்னா நான் ஆட்டோகிராஃப் போடுறேன்னா நான் ரொம்ப பாப்புலரான ஆளா இருக்கணும். மத்தவங்க விரும்பி என்னோட கையெழுத்தை கேட்டாங்க சும்மா ஞாபகார்த்தமா அப்படின்னா அது ஆட்டோகிராஃப். நான் வந்து ஏதாவது அக்ரிமெண்ட்டோ உடன்படிக்கையோ போடுறேன்னா அப்ப நான் போடுற கையெழுத்து சிக்னேச்சர். ஓகே, இதெல்லாம் வந்து இஃப் சவுண்டுல முடியும். WH சவுண்ட் வந்து வேல், திமிங்கலம். இப்ப இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ரேரா யூஸ் பண்றது. கண்டிப்பா இந்த WH நடுவுல வர்றதும் கடைசியா கொடுக்கறதையும் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுங்காட்டி நான் இந்த வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது சம்வாட், பாத்வே. இந்த பூனை கத்தும் இல்லைங்களா, மியாவ். அப்ப இந்த ஊ சவுண்ட், WH சவுண்ட் வந்து இங்க வருது. மியாவ், மியாவ், சம்வாட், பாத்வே, வெயில். இப்ப GH சவுண்ட் வந்து கோஸ்ட், கீ. கீ நெய், கோஸ்ட்னா பேய்னு அர்த்தம். கோஸ்ட், கீ. இதே வந்து ஸ்டார்டிங்ல கா கோ சவுண்ட் கேக்குது, கீ, கா சவுண்டு. ஆனா நடுவுல வரும்போது இட்ஸ் டாட்டர், டாட்டர். நடுவுல வரும்போது கா எல்லாம் உச்சரிக்க கூடாது. நைட், இங்க வந்து உச்சரிப்பு சவுண்டே கேட்காது பாருங்க. டாட்டர். ஃபைட், நைட் அப்படிங்கும்போது இந்த ஹெச், இந்த GH சவுண்ட் வந்து உங்களுக்கு உச்சரிக்கப்படவே படாது. இங்க பாருங்களேன், இது நைட்டு, ஃபைட்டு, டாட். அதே மாதிரி கடைசியா வர்ற இந்த GH சவுண்ட் வந்து இங்க இஃப்ல முடியும். அப்ப டஃப், லாஃப். ஓகே, இது வந்து பிராக்டிஸ்ல தான் நம்மளுக்கு வருங்க. இந்த வேர்ட் லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு நிறைய பெரிய லிஸ்ட் உங்களுக்கு தருவேன். பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இதே மாதிரி இக்கு சவுண்டு, கிக்கு, கீப். ஆரம்பத்துல இது கா சவுண்டு தான். இக்கு சவுண்டு கா, கிக்கு. நடுவுல வர்றது சிக்கன், ராக்கெட், கிரிக்கெட். ஓகே, எண்டுல வர்றது டக்கு, லாக். ஓகே, இந்த வேர்ட்ஸ் இது எல்லாம் தான் கான்சனன்ஸ். இன்னைக்கு நம்ம கான்சனன்ட் சவுண்ட்ஸ் பழகி இருக்கோம். நம்மளோட இந்த கோர்ஸோட நோக்கம் வந்து இங்கிலீஷ் ஈஸியா பழகணும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த ஃபோனட்டிக்ஸ் ரிகார்டிங் வந்து நம்ம நிறைய டெக்னிக்கல் வார்த்தைகளை எல்லாம் எதையுமே நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை. ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு அது அவசியமும் கிடையாது. ரொம்ப டீப்பா ரொம்ப ஆழமாவும் போகல. எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்பதான் ரொம்ப குவிக்கா நம்ம வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வவல்ஸ் பழகிட்டு உடனே நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸ் பேசுறதுக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, இந்த ஜெயந்திஸ் எஜுகேர்ங்கிற இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆர்வம் இருக்கவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மோரோவர் எல்லா ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸும் ஒவ்வொன்றா நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தாலும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் a lot.